மனோஜ் கிரிஷ்க்கு சாப்பாடு ஊட்டுறது, ஸ்கூல்ல போய் விடுறது, தூங்கும்போது பக்கத்துலயே வச்சுக்கிறது. இந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்த்து ரோஹிணி சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் விஜயா, இதெல்லாம் எதுக்கு இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு, எதுக்குடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு மனோஜ் அடிச்சு கேட்குறாங்க. உடனேவும் விஜயா கிட்ட மனோஜ் உண்மைய சொல்றாங்க. அம்மா, ரோஹிணி உடம்புல அந்த கிரிஷோட அம்மா கல்யாணியோட ஆவி புகுந்து என் பையன நீ நல்லா பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கல நான் உங்க அம்மாவ கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுச்சும்மா. அதனால தான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க. ரோஹிணி உடம்புல பேய் பிடிச்சிருக்கா? என்ன சொல்ற மனோஜ்? அப்படி சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ஆமாம்மா, அவங்க உடம்புல புகுந்துட்டு கிருஷ்ண நல்லபடியா பார்த்துக்கலன்னா, நான் உங்க அம்மாவ தான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மிரட்டுனதுனால தாம்மா என்னால என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் விஜயா இருந்துகிட்டு, இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். ஒரு சாமியார வர வைக்கிறேன். அவன் வந்து ரோகிணி உடம்புல இருக்க பேய வெளியேத்திருவான். அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் விஜயா ஒரு சாமியார வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. ரோகிணியும் அங்க வர வைக்கிறாங்க. வர வச்சுட்டு, இவங்க உடம்புல தான் அந்த சின்ன பையனோட அம்மா புகுந்து என் பையன போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு நீங்க தான் சாமி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிறாங்க. உடனேவும் அந்த சாமியார் இருந்துட்டு ரோஹிணிய ஒரு சாட்டைய வச்சு அடிச்சு, "ஏய் கல்யாணி, வெளிய வா. எதுக்காக இந்த பொண்ணு உடம்புல இருந்துகிட்டு இந்த குடும்பத்த பழி வாங்கிட்டு இருக்க? நீ வெளிய வா" அப்படி சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ரோஹிணி அந்த வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் விஜயா இருந்துகிட்டு, "நல்லா அடிங்க சாமி. அப்பதான் அந்த கல்யாணி வெளிய வரும்" அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கல்யாணி, இந்த உடம்பு விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து நடிக்கிறாங்க. உடனேவும் அந்த சாமியாரும் இங்க ரோஹிணிய விட்டுடுறாங்க. உடனேவும் விஜயா கிட்ட சொல்றாங்க, அந்த கல்யாணி அந்த பொண்ணோட உடம்புல இருந்து போயிடுச்சு. இனிமேலு வராது. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்லிட்டு போனதும், இங்க ரோஹிணி அப்படியேவும் அடி வாங்கினதுனால மயங்கி போட்டு விழுந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜயாவும், மனோஜும், "அம்மா, அந்த கல்யாணி போயிருக்கும்ல. இனிமேல் வந்து என்ன டார்ச்சர் பண்ணாதல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து விஜயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஒண்ணும் பண்ணாதடா. அதான் சாமியார் சொன்னார்ல. நீ இனிமேல் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.